அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இன்னைக்கான கான்வர்சேஷன் என்னன்னா, குர்ஆன்னா என்ன, ஏன் அது இஸ்லாமியர்களுக்கான ஒரு புனித நூலாக கருதப்படுறாங்க, ஏன் அது இறைவேதம்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இறைவேதம் அப்படின்னா என்ன? இப்போது இறைவேதம்னு அதோட அப்படின்னா இறைவன் மனிதர்களுக்கோ இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன சொல்ல வரான் அப்படின்றத ஒரு நூலில் சொல்கிறது தான் அது இறைவனிலிருந்து வரத்தால் அந்த வேதத்துக்கு வந்து இறைவேதம்னு சொல்லிட்டு பொருள். குர்ஆன் அதோடைய பொருள் பார்த்திங்கன்னா ஓதப்பட்டது அப்படி இல்லைன்னா ஓதப்படுதல், அதோட மீனிங்கே அதுதான். இப்போது நான் ஒரு பொருளை வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பொருளுக்கான அந்த பொருளை பற்றின விவரங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு புக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த உலக எல்லாத்தையும் படைத்தவன் அல்லாஹ் தான் எதுக்கு உயிர்களை படைத்தோம், இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைத்தோம், இதில் இருக்கக்கூடிய உயிர்களுடைய குணங்கள் என்ன, நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்னு சொல்லிட்டு அதான் பாட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதை தான் குர்ஆனில் ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கலாம். நீங்கள் குர்ஆனை படிக்கும்போதே கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், அதை தெரியும், அதோடைய எஃபெக்ட் தெரியும், அது எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது அல்லாஹ் கிட்டேருந்து வந்தது, ஏன் வேறு எந்த கடவுள்கிட்ட இல்லையா? இப்போது இறைவன்ன்றது ஒருத்தவங்க மட்டும்தான், அது அல்லாஹ் மட்டும்தான். ஏன் அவன் அதை மனிதர்களுக்கு ஒரு நூல் மூலயமா சொல்கிறான் அப்படின்னா, அதனால் நான் மறுமையிலே தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதை மனிதர்களுக்கு எப்படி எடுத்துக்கொள்ள சொல்ல முடியும்? அப்போது அதுக்கு ஒரு ஆள் வேணும், அதை தான் இறை தூதர்கள் சொல்லுவாங்க. இப்போ இறை தூதர்கள் அப்படின்னா இறைவனுடைய செய்திகளை மக்களுக்கு தெளிவான முறையிலையும் நல்லடக்க முறையிலையும் எடுத்துரைக்கிறவங்க தான் இறை தூதர்கள். அப்படி வந்தவங்க தான் நபிமார்கள் சொல்கிறோம், இறை தூதர்கள் சொல்கிறோம். அப்படி நபிமார்கள் ஒரு 1500 நிறைய பேர் வந்திருப்பாங்க. சில பேர்கள் எனக்கு தெரியாது. அதில் சில நபிகள் முக்கியமான நபிகளாக இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சரி, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சரி, இவங்க 2 பேர் தான் முதல்ல மனிதர்களாக படைக்கப்பட்டாங்க. ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலாயிலிருந்து படைக்கப்பட்டவங்க தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இவங்க 2 பேரும் தான் முதலான மனிதர்கள். இவங்க 2 பேரையும் வெவ்வேறு பகுதியில் அனுப்பப்பட்டாங்க. அவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்த இடம் தான் மெக்கா. இது மெக்கான்னு தான் இஸ்லாமியர்களுக்கான ஒரு புனித தலமாக அதை பார்க்குறாங்க. எனவே பார்ட் 2 சந்திக்கலாம். பார்ட் 2 முடிஞ்சிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.